Hello everyone, this is Ishak. I'm a UI UX designer from B3 Systems. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு UI UX designer கிட்ட இன்டர்வியூல கேட்குற சில காமனான क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி இன்டர்வியூ क्वेश्चंस பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. क्वेश्चन வந்து வாக் மீ த்ரூ யுவர் போர்ட்ஃபோலியோ. அதாவது நீங்க பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸை பத்தி தான் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. நீங்க வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் சரி, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணியிருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நீங்க வந்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே போதும். அட் த சேம் டைம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப நீங்க என்ன ப்ராப்ளம்க்கு என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரு UI UX டிசைனர்னா கிரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் தான் ஒரு ப்ராப்ளம்க்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் நீங்க வந்து எலாபரேட் பண்ணி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே அந்த ரெக்ரூட்டருக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கெயின் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் வயர் ஃப்ரேமிங் அட் இட்ஸ் பர்பஸ். நீங்க வயர் ஃப்ரேமிங்கை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லோ ஃபிடிலிட்டி ஸ்கிரீன்ஸ்னா என்ன, மிட் ஃபிடிலிட்டி ஸ்கிரீன்ஸ்னா என்ன, ஹை ஃபிடிலிட்டி ஸ்கிரீன்ஸ்னா என்ன, இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்க தெளிவா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே போதும். இந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹவு டு யூ யூஸ் AI இன் யோர் டிசைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AI வந்து நம்ம டிசைன்ல நம்ம தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி நம்ம ChatGPT வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி டிசைனிங்க்கு நம்ம AI யூஸ் பண்ணி நம்ம வந்து தாராளமா நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணலாம். உங்க ரெக்ரூட்டர்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட டீம் லீடர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கொடுத்துருக்க டாஸ்க் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆனா போதும். நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க AI வந்து நீங்க உங்க டிசைன்ல நீங்க தாராளமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் வந்து வேர் கேன் ஐ ஃபைண்ட் யூ நெக்ஸ்ட் 5 years. அதாவது நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க இல்லையா. ஸோ நீங்க அதை வந்து இன்டர்வியூர் கிட்ட ஒரு பாசிட்டிவா, நான் இப்பதான் வந்து லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கேன், நான் இன்னும் என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் நிறைய டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்றத வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நான் கண்டிப்பா 5 yearsல நான் ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பேன் அப்படின்றத வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூருக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் வந்து கெயின் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, இதுதான் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. உங்களோட வீக்னஸை பத்தி நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க வீக்னஸை நீங்க வெளியே சொல்லாம நீங்க ஓவர் கம் பண்ண ஒரு ப்ராப்ளமை நீங்க வீக்னஸா வெளியே சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த்ல நீங்க எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க எந்த டாபிக்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தா நீங்க வெளியே சொல்லி, அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து நான் நல்லா பண்ணுவேன். அதாவது நீங்க எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் என்னால வந்து எனக்கு அந்த டாபிக்கை பத்தி தெரியலன்னா கூட என்னால வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூருக்கு உங்க மேல ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் வந்து கெயின் ஆகும். UI UX டிசைன்ல எந்த மாதிரி AI டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ வந்து நாங்க அப்லோட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் டூல்ஸ் யூ யூஸ் ஃபார் UI UX டிசைன். அதாவது UI UX டிசைனுக்காக நீங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. நீங்க எந்தெந்த டூல்ஸ்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த டூல்ஸை பத்தி நீங்க நல்லா எலாபரேட்டா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு தெரியாத ஒரு டூலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அதுல இருந்து கொஸ்டின் கேட்டு நீங்க வந்து மாட்டிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் யூனிவர்சல் டிசைன். அதாவது இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட யூனிவர்சல் டிசைனை பத்தி டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோரோட ஹேண்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் அது சின்ன பசங்களும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், பெரியவங்களும் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பிசிக்கலி சேலஞ்சா இருக்கவங்க கூட அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடிய ஒரு டிசைன் தான் வந்து யூனிவர்சல் டிசைன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றது மூலியமா ரெக்ரூட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்போ உங்களுக்கு UI UX பத்தின ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். சப்போஸ் உங்க இன்டர்வியூவர் உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த ஒரு கொஸ்டினும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக் நீங்க பண்ணாம நீங்க உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பத்தி கேட்கலாம். அட் த சேம் டைம் அந்த கம்பெனில என்னென்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து த ஒயிட் போர்ட் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒயிட் போர்ட் சேலஞ்சை பத்தி அவேர்னஸ் வந்து சுத்தமா யாருக்குமே இருக்காது. ஒயிட் போர்ட் சேலஞ்ச் இஸ் நத்திங் பட் நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா அந்த ரெக்ரூட்டர் வந்து உங்களுக்கு UI UX டிசைன்ல எவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படின்றத ஆன் ஸ்பாட்ல எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு செஷன் தான் வந்து ஒயிட் போர்ட் சேலஞ்ச். இந்த ஒயிட் போர்ட் சேலஞ்ச் வந்து மோஸ்டா 30 to 45 minutes வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த சேலஞ்சை நீங்க கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வெல் ப்ரிப்பேர்டா போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். இன்டர்வியூஸ்ல ரெக்ரூட்டர்ஸ் உங்ககிட்ட இருந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜோட நாலேஜோ இல்ல ஒரு வெப்சைட்டோட நாலேஜோ இருக்காது அப்படின்னு வந்து நினைச்சுப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பண்ணிருக்க அப்ளிகேஷனுக்கு நீங்க ஒரு பிராண்டிங் பேஜ் ஒன்று நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்போட ஒரு வெப்பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அது வந்து அவங்களோட பிராண்டிங் பேஜ். ஸோ இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷனுக்கு நீங்க ஒரு பிராண்டிங் பேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டோட நாலேஜ் அண்ட் வெப்பேஜோட நாலேஜ் இருக்கு. ஸோ இது மூலியமா நீங்க அந்த கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி UI UX ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நாங்க அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம B3 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.